Hello everyone, இன்னைக்கு நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 1800 மேக்ஸிமம் அசெண்டிங் சப்பரி சம் இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். Given an array of positive integer nums, return the maximum possible sum of an ascending subarray in nums. A subarray is defined as continuous sequence of numbers in an array. Subarray num 1, 2, 3, 4, 5 is ascending if for I where in the range of L and R nums odd I less than nums odd I plus 1. Note that subarray of size 1 is ascending. ஸோ இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அரே ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம இதோட மேக்ஸிமம் பாசிபிள் அசெண்டிங் ஆர்டரோட டோட்டல் சம் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐன்றது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் இருக்கணும். அண்ட் தென் வந்து நம்ஸோட ஐ லெஸ் தென் நம்ஸோட ஐ ப்ளஸ் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 10, 20, 30, 5, 10, 50. ஸோ நமக்கு இப்போ இந்த நம்ஸ்ன்னு சொல்லி இந்த அரே இருக்குது. இந்த அரே வேல்யூவில் நம்ம இவங்க கொடுத்துருக்கிற நம்பர் வந்து இப்போ கரண்ட் நம்பர் லெஸ் தென் ப்ரீவியஸ் நம்பரை விட கிரேட்டர் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இப்போ வந்து நம்ம செக் பண்ணும்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 20யை கம்பேர் பண்ணுறோம். 20யோட ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் மைனஸ் பண்ணும்போது 20 ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 0th இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஸோ 20 கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் இண்டெக்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரூ. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சேம் இதே மாதிரி ஒவ்வொரு இதாக நம்பராக ஆட் பண்ணுவோம். ஒன்ஸ் இது வந்து இந்த கிரேட்டர் தென் பிரேக் ஆகும்போது நம்ம இந்த கரண்ட் நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி கடைசி நம்பர் வரையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நமக்கு எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அப்ரோச் பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த அரே ஆஃப் நம்பர்ஸ் 10, 20, 30, 5, 10, 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம இனிஷியலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணுறோம் நம்ஸோட டோட்டல் சைஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஆறுன்றது ரைட் பாயிண்டர். இந்த ரைட் பாயிண்டர் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் இண்டெக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது டோட்டல் அதாவது இனிஷியலாக சம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ஸோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து மேக்ஸிமம் சம்முமே இனிஷியலாக வந்து நம்ஸோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் தான் வச்சுருப்போம். இப்போ ஒரு லூப் ரன் பண்ணுறோம். இந்த லூப்பில் ரைட் வேல்யூ வந்து லெஸ் தென் நம்ஸோட டோட்டல் சைஸ் நம்ஸோட வேல்யூவாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த லூப் வந்து ரன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ஸோட கரண்ட் இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் நம்ஸோட ப்ரீவியஸ் இண்டெக்ஸ்ன்னு செக் பண்ணுறோம். அப்படி இருக்குன்ற பட்சத்தில் சம் கூட நம்ம வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ரைட் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் சம்முன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு இந்த கரண்ட் சம்முக்கும் இதுக்கு ப்ரீவியஸ் மேக்ஸிமம் சம்முக்கும் ரெண்டுத்துல எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்து மேக்ஸிமம் சம்மில் டிக்ளேர் பண்ணிடுறோம். அப்புறம் இனி ஒரு லூப் ஒன்ஸ் இது வந்து ஒரு வேளை கிரேட்டர் தென்னா இல்லைன்ற பட்சத்தில் இந்த கண்டிஷன் ரன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரைட் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் லெஃப்ட் இண்டெக்ஸாக இருக்கும். ரைட் வேல்யூ லெஃப்ட் வேல்யூவாக இருக்குன்ற டோட்டல் வேல்யூவாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சம்முன்றதை நம்ஸோட ரைட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அடுத்தது ரைட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஃபைனலாக இந்த லூப் முடியும் போது மேக்ஸிமம் சம்மை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதான் சொல்யூஷன். கோட்டில் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக சேம் சொன்ன மாதிரி தான் நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு டோட்டல் சைஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது ரைட் வேல்யூ வந்து 1ன்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி சம் 0 ஸ்டார்டிங் அண்ட் வந்து மேக்ஸிமம் சம்மும் ஸ்டார்டிங் வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த லூப் வந்து ரைட் லெஸ் தென் டோட்டல் வேல்யூவாக இருக்குன்ற இந்த லென்த்தோடி ரன் ஆகும். இங்கே நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன்.
நம்ஸ் வந்து வந்திருக்க கரண்ட் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூவோட கிரேட்டர் தான் இருக்குன்ற பட்சத்தில் இந்த சம் கூட இந்த கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரைட் பாயிண்டரை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்து மேக்ஸிமம் செக் பண்ணுறேன். இந்த இந்த கரண்ட் சம்முக்கும் ப்ரீவியஸாக இருக்க மேக்ஸிமம் சம்முக்கும் எது அதிகமாக இருக்கோ அது வந்து மேக்ஸிமம் சம்முடைய இனிஷியலைஸ் ஆயிரும். ஒருவேளை இந்த இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுதுன்ற பட்சத்தில் நான் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். செக் பண்ணி இந்த சம்மை வந்து இங்கே கொடுத்துட்றேன், டிக்ளேர் பண்ணிடுறேன். அடுத்து ரைட் பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஃபைனலாக மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.